ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பண்ணியிருக்க இந்த ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் எப்படி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலான்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்றது ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். நான் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் பேஸ் ரொம்பவே நீட்டாக நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ மாய்ஸ்சரைசரை நீங்கள் ஜென்டலாக உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் வரும். இப்போ நான் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா டியூவி ப்ரைமர். ஆக்சுவலி இந்த மேக்கப் ஒரு நல்ல ட்ரை ஸ்கின்னுக்கான மேக்கப். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் டியூவியாக இல்லாமல் மேட் ஃபினிஷில் நீங்கள் பண்ணணும். இப்போ டியூவி ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த க்ளோவினஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஸோ நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை கவரேஜ் கொடுக்காது. மேக் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மீடியமான கவரேஜ் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஃபீல் இருந்துச்சுன்னா மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்டை எடுத்துடுங்க. அடுத்து காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணாலும் மேட் ஃபினிஷில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ரீமி ப்ராடக்டை லாக் பண்ணும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நீங்கள் மஸ்காரா, ஐலைனர் இது எல்லாமே போட்டு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக காட்ட போகிற ப்ராடக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட க்ளோவி ஸ்கின்னை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற ரெகுலரான விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக இந்த ஒரு லிப் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃபேஸ் நிறைய மேக்கப் இருக்குது, ட்ரைனஸாக இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லிப் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது உங்களோட சீக் அண்ட் லிட் ஏரியாவில் லிப்ஸ்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப க்ளோவியாக இருக்கும் உங்களோட ஸ்கின். நீங்கள் ஹைலைட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு ஹைலைட்டர்ஸை பார்த்தாலே ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த லிப் கிளாஸை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அதனால் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக காமனாக இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ என்னோட ஒரு குயிக் அண்ட் சீக்ரெட் மேக்கப் லுக் இதுதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் இது மாதிரி ட்ரையான லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னா கூடமே இந்த லிப் கிளாஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணாலே ரொம்ப சீக் டென்ட்டு லிப் டென்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மேக்கப் லுக் இதுதான். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நீங்கள் மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே மினிமலான அண்ட் ரொம்ப ஃபியூ ப்ராடக்ட்ஸை வச்சு இந்த லுக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டஸ்கி டோனில் இருக்கீங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு இது தேவையே கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின்ல ஆயிலினஸ் கிரியேட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி பர்ஃபெக்டான மேட் லுக் ஃபினிஷ் கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.